இளைஞர்கள் தயாராக இருப்பதாகவும் அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களை கைப்பிடித்து வழிநடத்த வேண்டும் என திமுக சீனியர்களுக்கு உதயநிதி அறிவுறுத்தியுள்ளார். இளைஞரணி அறிவித்து கிட்டத்தட்ட 17,000 மாணவர்கள் இளைஞரணி சார்பாக நடந்த பேச்சு போட்டியிலும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இன்னொரு வேண்டுகோள், வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம். நேற்று ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்பொழுது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னா நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க. தொலைக்காட்சிகள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒரு வேண்டுகோள், இளைஞரின் சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்க ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம். இனிமே வருடம் இந்த பேச்சு போட்டி நடத்த வேண்டும் என்று. அதே போல் பொறியாளர் அணியும் வருடம் இதை நடத்த வேண்டும். வருடம் இதே பரிசு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும். பொறியாளர் அணிக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சிலர் நினைக்கலாம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர், இனமான பேராசிரியர், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முதலமைச்சர் தலைவர் அவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா வார்த்தை பொறியாளர்கள், லாங்குவேஜ் இன்ஜினியர் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். அதனால்தான் பொறியாளர் அணி சார்பில் கலைஞர் புகழ்பாடுகின்ற இந்த பேச்சு போட்டியை நடத்துவது மிகவும் ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.